ஒன்று பிஸ்னஸ் லாஸு, இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் 100 பேரை பேட்டி எடுத்தீங்கன்னா 100 பேர் வந்து எல்லா ஸ்ட்ரெஸ்லையும் இருக்காங்க. அதெல்லாம் போக ஆரோக்கியமின்மை. 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, குழந்தை பிறக்கலங்கிறது வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பாக நினச்சி அந்த கவலைக்குள்ளே எங்கிட்ட வராதிங்கன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக நம்ம ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணோம். தாம்பத்தியத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நாங்கள் வெறும் சொல்லுவோம் குழந்தை இல்லைங்கிறதுக்கான ப்ராடக்ட் கிடையாது. மா நேச்சுரல்ஸ் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும். குழந்தை இருக்கிறவங்க நம்ம ப்ராடக்ட் சாப்பிடுங்க சொல்லுவோம். துபாயில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நாங்கள் அங்கே லான்ச் பண்ணோம். நம்ம ஜப்பார் பை பிரியாணி தான் நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காரு. அப்போது எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நம்ம தமிழ் மக்கள் நம்மளை பார்க்கும்போது இவர் வந்து ஒரு லேகியம் விற்கிற ஒரு மாதிரி பார்க்காம அந்த மாதிரி ப்ராடக்டாக கொண்டு போயிட்டோம். வணக்கம் விகடன் வியூவர்ஸ், இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். மா நேச்சுரல்ஸ்லேருந்து ஷேக் சார் தான் இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி உணவு வகைகளை நம்ம வந்து சாப்பிடணும் அண்ட் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணலாம் இப்படின்ற நிறைய விஷயங்களை இந்த நேர்காணலில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மா நேச்சுரல்ஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம ஊர்ல வந்து இந்த லேகியை வைக்கிறவங்க அப்படின்னு வந்து கிண்டல் பண்ற சூழல் தான் அதிகமா. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்குல்ல, இந்த ரீசன் எனக்கு இது நடக்குது அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த டைமை பத்தி பகிர்ந்துக்கலாமா சார்? இந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச டைம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா முதல் 2019 26 டப்பா தயாரிக்கிறோம். சின்னதா வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சு 2019 26 டப்பா தயாரிக்கிறோம். தெரிஞ்ச சர்க்கிள்ல மட்டும் ரொம்ப வெக்கப்பட்டு நானே இதை இப்படிதான் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு சொல்லுவாங்களே, அவங்கள்ட்ட எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறேன். அது பேர் அதே டப்பாவில் குடிசை தொழில்னு போட்டிருப்பேன் நான் கீழே. அப்படி சொல்லி தான் போய் கொடுத்தேன். என் மேல ஒரு நம்பிக்கையில மீரான் பாய் கொடுக்குறாரு. ஏரியாவில் பார்த்துருக்காங்க சின்ன வயசுல, நீ வாங்கி சாப்பிடலாம் சொல்லி சாப்பிட்டு அவங்க சொன்ன அந்த பதில்கள் தான் இது ரொம்ப நல்லா இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த கொரோனா இந்த 2020 டைம்ல அவர் மலேசியாவிலேருந்து வந்துட்டார். அந்த டைம்ல அதுக்கு கிரிட்டிக்கலான டைம்ல இங்கே வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அந்த லீவில் இருக்கும்போது நான் என்ன செஞ்சேன், நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன். நைட்டு சாப்பிட்டு காலைல ஃபோன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டோஸ் காலைல ஃபோன் பண்ணுறாரு. சிங்கப்பூர் மலேசியாவில் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டீங்களான்னு கேட்டார். அவ்வளோலாம் பெருசாக போலஜி இது இப்போ தான் ஆரம்பித்து செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்போ சிங்கப்பூர் மலேசியா எனக்கு கொடுத்துருங்கன்னாரு. நேற்று தான் வாங்கி எப்படி அப்படின்னா இல்லை வேற லெவலில் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கு நான் சொல்லுவோம் இது வந்து ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் தான் மினிமம் ரிசல்ட் தெரியறதுக்கான கால அவகாசம். அதிகபட்சம் ஒரு 3 மண்டலம் எடுத்தாலே போதும். 348 days 3 into 48 days. ஒரு 48 daysக்கு 4 டப்பா நாங்கள் கொடுப்போம். ஒரு சாப்பிட்டு அந்த ஒரு நாள் ரிசல்ட் சொல்லும் போது ஆரம்பத்தில் அவர் தான் நாங்கள் மலேசியா சிங்கப்பூர் கொடுத்தோம். ஃபுல்லாகவே செஞ்சார். இப்போ அவர் ஃபுல்லாக முடிச்சுட்டு இங்கே வந்துட்டார், இந்தியா வந்துட்டார். இப்போ மலேசியா சிங்கப்பூரில் வேறு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஏதாச்சும் ஒரு முறையில் வந்து எங்களை யாராச்சும் வந்து கண்ணியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இது நீங்கள் வந்து ஒரு இரவு டாக்டர் இல்லை, நீங்கள் வந்து மக்களுக்கு தேவையான ஒரு ஆரோக்கியமான பொருள் தான் கொடுக்குறீங்கன்னு சொல்லி மக்களுக்கு அங்கீகாரம் தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. இப்போ நான் இந்த மாதிரிலாம் முதல் பேச மாட்டேன். முதல் ரொம்ப வெக்கப்பட்டு பேசுவேன் 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறேன்னு காரணம் மக்கள் கொடுக்குற வரவேற்புல உங்களுக்கு அந்த கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் வருது. இப்போ நான் ரோட்ல போறேன் அப்படின்னா பார்க்குறாங்களே, இவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து நேராக அணுகிறாருனாலே அவர் நம்மளை வந்து கூச்சப்படாமல் அணுகிறாருன்னு அர்த்தம் பப்ளிக்ல. அதான் துபாயில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நாங்கள் அங்கே லான்ச் பண்ணோம். நம்ம ஜப்பார் பை பிரியாணி தான் நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காரு. அப்போது எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நம்ம தமிழ் மக்கள் நம்மளை பார்க்கும்போது இவர் வந்து ஒரு லேகியம் விற்கிற ஒரு மாதிரி பார்க்காம அந்த மாதிரி ப்ராடக்டாக கொண்டு போயிட்டோம். ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு சந்தோஷமா வீட்டில் வந்து ஒரு அம்மா சொல்றாங்க, நான் எங்கள் கணவனுக்கு என்னுடைய பையனுக்கு 2 பசங்க கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வந்து அவங்க எல்லாருக்குமே நான் மார்னிங்ல வந்து நான் கொடுத்துட்றேன் அவங்களுக்கு. அதாவது வந்து அவங்க ஆரோக்கியமா இருக்கிறது என் மேல பொறுப்பு. ஆரோக்கியமானதுக்கான பொருளை நம்ம ஒரு செக்ஸுவல் பொருளா கொண்டு போய் அதை மக்கள் வெக்கப்படுற மாதிரி ஆக்கிடாம எல்லாரும் பயன்படுத்தி ஆரோக்கியமா வாழணுங்கிறதுக்காக நாங்க பயன்படுத்துங்கிற மாதிரி தான் ஒரு ப்ராடக்டா கொண்டு போயிருக்கோம். அதான் நம்ம சக்சஸ்ஃபுல்லுக்கான முக்கியமான காரணம். இப்ப மா நேச்சுரல்ஸ் வந்து பவுடர் ஃபார்மேட்ல சொல்றீங்க. பட் வந்து இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க, சில டாக்டர் நம்ம இன்டர்வியூலே பார்க்கும்போது ஒரு சில மாத்திரைகள் வந்து ஹார்ட் பம்பிங்காக நம்ம வந்து உருவாக்கின மாத்திரைகள், அதை வந்து இதுக்கு பயன்படுத்துறது வந்து ஒரு தப்பான மிஸ் கன்சம்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. அதனால டெத்தும் நடக்குது டியூரிங் செக்ஸ் திங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இது உண்மைதானா? அதாவது வந்து சில்டினாஃபில் டிடாஃபில் இந்தியாவில் வயகரா கிடையாது. இந்தியாவில் வயகரா பேன். அதற்கான தகுதியான உடம்பு யாருக்குமே இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் பேன் பண்ணியிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் பேன் பண்ணுறதா அதுக்கான சில காரணங்கள் இருக்கும். எல்லாரும் எடுத்துக்க முடியாது. அது வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா அது ரொம்ப டெஸ்ட்லாம் பண்ணி கொடுக்கணும். அது தேவையில்லாத வேலை கவர்மெண்ட்டுக்கு. அப்போ இந்தியாவோட வயகரான்னு சொல்லக்கூடிய அந்த மாத்திரைகள் சில்டினாஃபில் டிடாஃபில். சில்டினாஃபில் ரெண்டுமே என்ன ஹார்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அதை ப்ரெஷர் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கார்டியாலஜி சம்மந்தமாக ஒருத்தர் வந்து அட்மிட் ஆனார்னா
அவர் ஹார்ட்டை வந்து சீக்கிரமா பம்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட மாத்திரையை இவங்க என்ன பண்ண செக்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி மக்களுக்கு என்ன வரும்னா வந்து நேச்சுரல் அப்படின்னு இப்ப நிறைய இடத்துல பார்க்க கண்டிப்பா எல்லா இடத்துலயும் ஆனா எல்லா இடத்துலயும் நேச்சுரல்ன்றது அந்த இடத்துல நம்பகத்தன்மை வந்து மக்களுக்கு வந்து நம்ம மக்கள் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஸ்கேமுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பேர் வந்து நேச்சுரல் அப்படின்னு. அதனால தான் சொல்லுவாங்க அந்த நேச்சுரல்ங்கிற மாத்திரை சொல்றாங்களே அது உள்ள இந்த சில்டினாஃபில் டிடாஃபில் உள்ளதான் உள்ள போட்டு அப்படிதான் விற்கிறாங்க. எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா ஒரு கிராம்ல வந்து உங்களால அந்த சக்தியை கொடுக்கவே முடியாது. ஓகே, அந்த இடத்துல நாங்க ஸ்கேம் பண்ணலைங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னா 6 இயர்ஸ் ஆன்லைன்ல மட்டும் வித்திட்டு இருக்கோம். இப்போ நீங்க விகடன்ல இது எடுக்கிறீங்க, இது ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆனாலும் இந்த வீடியோ இருக்கும். இப்போ நாங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ சேனல்ஸ்ல வந்து மோர் தென் 100 சேனல்ஸ்ல இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அப்போ எல்லா சேனலும் நாங்கள் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சேனலோட கமெண்ட்ஸ்ல வந்து எங்க நல்ல கமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்னா அது காரணம் வந்து ப்ராடக்ட் நல்லா இருக்க போய் தான். கரெக்ட். இப்போ நாங்கள் ஒரு கடையில் வச்சு விற்கிறோம், ஒரு இடத்துல வச்சு விற்கிறோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஸ்கேம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு கஸ்டமருக்கு இன்னொரு கஸ்டமர் இன்ட்ராக்ட் ஆக முடியாது. ஒருத்தர் நீ காலைல வந்து வாங்கிட்டு போனாரு, மதியானம் யாரு காலைல வாங்கிட்டு போனா யாருன்னே தெரியாது. இங்க ஆன்லைன் தான், எங்க சேல்ஸ் ஃபுல்லா ஆன்லைன். அங்கேயே கமெண்ட்ல தாராளமா இப்போ எங்களுக்கே 2 சேனல் இருக்கு. ஒன்று மா நேச்சுரல்ஸ் இருக்கு, இன்னொன்று ஷேக் மீரான் என்னோட சேனல் இருக்கு. எந்த இடத்துலையுமே வந்து என்னை யாரும் திட்ட மாட்டாங்க. ஒரு கஸ்டமர் திட்டுறாரு, கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் திட்டும் போது கீழே ஒரு கஸ்டமர் போட்டிருக்காங்க, நான் வந்து நீ தெரியாமல் பேசாதீங்க, நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்றேன். கேரளாவில் உள்ள ஒரு லேடி அவங்க போட்டிருக்காங்க, என் கணவர் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்டாரு, நாங்கள் 2 டோஸ் தான் எடுத்தோம், இப்போ நான் வந்து 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், இது உண்மையிலே ஒர்க் ஆகிற ப்ராடக்ட் சொல்லி கஸ்டமர் பதில் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் பதில் கொடுக்குறோங்கிறது செகண்டரி. அந்த அளவுக்கு கமெண்ட்ல வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல். இன்னைக்கு 2700 குடும்பம் எங்களுடைய கணக்குப்படி, இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. எங்க ஏழை ஒரு பையன் 2 குழந்தையோட இருந்தான், 8 வருஷம் குழந்தை கிடையாது, அன்னைக்கு பார்க்க 2 குழந்தையோட இருந்தான். எப்படான்னு கேட்டா, பாய் உங்க ப்ராடக்ட் சாப்பிட்டு தான் குழந்தை வந்துச்சு, ஜஸ்ட் ஒரு வீடியோல சொல்றான், எங்களுக்கு யூஸா இருக்கும்னா வைக்கப்படுறான். 8 வருஷமா குழந்தை இல்லை, ட்வின்ஸ் பிறந்திருக்கு. இந்த மாதிரி சொன்னவங்க மட்டும் 2700+ ஃபேமிலி வந்து அதுல 48 வயசான ஆண், கிட்டத்தட்ட அந்த மென்சஸ் நிற்கக்கூடிய வயசுல மெனோபாஸ் சொல்லுவோம், அந்த நேரத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வந்து அந்த கடைசி நேரத்துல இனிமே நம்ம குழந்தை பிறக்காதுன்னு கைவிடப்பட்டவங்க, இனிமே நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் தான் அப்படின்னு போனவங்க மாதிரி உள்ளவங்க எல்லாம் வந்து நம்ம ப்ராடக்ட்ல சாப்பிட்டு இயற்கையான முறையிலே குழந்தை பிறந்திருக்கு. அந்த மாதிரி உள்ளவங்க இந்த 2700 பேர். இன்னைக்கு வந்து ரஃப் கால்குலேஷன் சொல்றீங்க, ஒரு 6+ இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா. ஸோ இப்போ ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி விற்கிறத பார்க்கணும். ஸோ ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம ப்ராடக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் வருது? இது பார்த்தீங்கன்னா நீங்க ஆயுர்வேதான்னு சொல்லி இது பண்ண முடியாது, ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா இது ஆயுஷ்ன்னு சொல்லுவாங்க. இது நீங்க ஆயுர்வேதா, யுனானி, அப்புறம் வந்து யோகா செய்யக்கூடியவங்க, இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த சித்தா, எல்லாம் சேர்ந்து ஆயுஷ் சொல்லுவாங்க. அந்த ஆயுஷ்குள்ளே இது கொண்டு வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஒன்று இருக்கு, ஆயுர்வேதம் ஒன்று இருக்கு, இயற்கைன்னு ஒன்று இருக்கு. இயற்கைனா முழுக்க விளையிறதுலேருந்தே வந்து இயற்கை. அப்படி நம்ம ப்ராடக்ட் கிடையாது. நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விவசாயமும் செய்ய முடியாது. இப்போ இயற்கையான ஆர்கானிக்கான அரிசி இந்த நம்ம சாப்பிடுவோம்னு சொன்னால் 140 கோடி பேருக்கு உணவு கிடைக்காது. அதோடைய ப்ராசஸும் அதிகம், அது விளைச்சல் பண்ணணும், உரம் போடக்கூடாது, இயற்கையான உரம் போட்டு வளர்க்கணும். இது அப்படி கிடையாது, இது செயற்கையான முறையில் வளைஞ்சது தான், ஆனால் விவசாயம் பண்ணி வந்தது. இதில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் கெமிக்கல் கிடையாது. ஆனால் நான் சொன்னேன் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்காகவோ டேஸ்ட்டுக்காகவோ இன்றைக்கும் நாங்கள் எதுவுமே போடல. ஹைதராபாத்லேருந்து ஒரு பெரிய கம்பெனி வந்தாங்க, எங்களுக்கு வந்து டேஸ்ட்டு மட்டும் போட்டு கொடுங்க, நாங்கள் லேக்ஸ் கணக்கில் நாங்கள் எடுக்கிறோம் ப்ராடக்ட் எடுத்தாங்க. அதாவது பீசஸில் சொல்கிறேன். அப்போ சொன்னோம், அந்த டைம்லேயே சொன்னோம் நாங்கள் அது பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரு பொருளை சேர்க்கணும். இது 300 கிராம் டப்பா, ஒரு 100 கிராம் டேஸ்ட்டுக்கு சேர்த்தோன்னா 200 கிராம் தான் கண்டென்ட் இருக்கும், 100 கிராம் வந்து டேஸ்ட் வந்துடும். அப்போ 2 ஸ்பூன் நம்ம கன்சியூம் பண்ணணும்னு சொல்கிறோம் பெர் சர்வ். இப்போ 3 ஸ்பூன்ஸ் கன்சியூம் பண்ண சொன்னால் கஸ்டமர் பண்ண மாட்டாங்க. அப்போ ரிசல்ட் ஓரியன்டாக குறைஞ்சிரும். அப்போ அந்த விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறதுனால ஆரம்பத்துலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் வந்து எந்த முறையில் அது இயற்கையாக இருக்கும். திறந்தாலே அந்த இயற்கை வாசனை, அது சாப்பிடும் போதும் அந்த இயற்கையோட வாசனை, சாப்பிட்டு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஏப்பம் வரும்போது கூட அந்த இயற்கை வாசனை வந்து வரும். அப்படிதான் நம்ம ப்ராடக்ட் வச்சிருக்கோம். ஓகே சார், இப்போ வந்து 2 விஷயம், இந்த மாதிரி பிரச்சனைகள், இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூனா ஆண்களுக்கு, அப்புறம் பெண்களுக்கு பிரச்சனைகள். பொதுவாக இது வந்து ஆண்கள் பிரச்சனை மட்டுமே பார்க்குற ஒரு கேட்டகரி இருக்கும், இன்னொரு கேட்டகரி பெண்கள் பிரச்சனை மட்டுமே பார்க்குற ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ நம்ம ப்ராடக்ட் எப்படி 2 பேருக்குமே ஒரே ப்ராடக்ட்டை சாப்பிட முடியுது? அந்த இல்லை உங்களுக்கு ரெட் கலர் வந்து ஓகே மேல், பர்பிள் கலர் வந்து ஃபீமேல். ஓகே. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் கூட வந்தார், கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போகுது, எனக்கு குழந்தை இல்லை, நான் உங்கள் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் கேட்டேன், எதுவும் டெஸ்ட் எடுத்தீங்களா கேட்டேன். டெஸ்ட் எடுக்கலன்னாரு. எதுவும் பிரச்சனையான்னு கேட்டேன், தாம்பத்தியத்தில் கேட்டேன், அதுவும் இல்லை அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இன்னொரு வருஷம் விடுங்க. அதாவது இன்னைக்கு நம்ம சொசைட்டி இருக்காங்களே, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே அடுத்த கேள்வி என்னன்னா எத்தனை குழந்தை. நான் என்ன கேட்குறேன்னா, நான் என்னுடைய ரீல்ஸில் கூட போட்டிருப்பேன், மோட்டிவேஷன் ரீல்ஸ், நீங்கள் வந்து கல்யாணம் ஆச்சான்னு கேளுங்க,
அவங்களே சொல்லுவாங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு 2 குழந்தை இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சொசைட்டிக்காகவே வந்து இந்த ஒரு பயம் நமக்குள்ள, அதாவது மேரேஜ் ஆயிட்டா குழந்தை வந்துடணும் அப்படிங்கிற இடத்த நிர்பந்தப்படுத்தப்படுறாங்க. ஒரு கூட்டம் இருக்கு பிளான் சொல்லிட்டு தள்ளி போடுறது. அதாவது வந்து நல்ல லேக்ஸாக சம்பாதிக்கிறவங்க அந்த பிளானே செய்யறது. நீங்க இந்த 5000 10,000 ஓப்பனா சொல்லலாம். என்கிட்ட ஒரு டிரைவர் இருக்காரு, 11 குழந்தைங்க அவருக்கு சேலரி 20,000 தான். பார்த்தீங்கன்னா 11 குழந்தைங்க. அதுக்கு குறைவா சம்பாதிக்கிறவங்க வந்து தன் குழந்தைய எப்படி நான் காப்பாற்றுவோம், நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவோன்ற பெரிய பயம் இல்லாம சந்தோஷமான வாழ்க்கையே வாழ்றாங்க. ஹாப்பியா இருப்பாரு. திடீர்னு லீவ் வாங்கிட்டு போவாரு, 3 நாள் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துருவாரு. ஆனா அந்த லேக்ஸ்களை சம்பாதிக்கிறது பிளான் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், கல்யாணம் முடிஞ்ச முறையில முதல்ல இவங்களுக்கு சொல்லிடுறேன், கல்யாணம் முடிஞ்ச போது நமக்கு ஒரு திருமண சாப்பாடு சரி விருந்து கொடுப்பாங்க ஊரெல்லாம். அந்த விருந்துல நான்வெஜ் பிரியர்களா இருந்தா வேற லெவல்ல இருக்கும். பிரியாணி, மீன், எறா எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியன் வாய்கரம், நேச்சுரல் வாய்கரம். இதெல்லாம் கொடுக்குற நேரத்தை நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு ரெகுலர் சாப்பாடு சாப்பிடும் போது நீங்க வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மொட்டிலிட்டி ப்ராக்ரெசிவா இருக்குமான்னு தெரியாது, உங்க ஸ்பெர்ம் கவுண்டிங் கரெக்டா இருக்குமான்னு தெரியாது. இது எல்லாத்தையும் நீங்க பாதிக்கப்படுவீங்க. சீமன் டெஸ்ட்ல வந்து அனலைசிஸ் பண்ணீங்கன்னா பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த திருமணமான அந்த முதல் 3 மாசம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடம்பு. ஏன்னா அந்த மாதிரி உணவுகள் தான் சாப்பிடுவோம். ஈவன் வெஜிடேரியன் இருந்தா கூட அந்த நல்ல உணவுகள் கொடுப்பாங்க விருந்துல. அந்த நேரம் தயவு தள்ளி போடாதீங்க. இது வந்து பிளான் பண்றவங்களுக்கு. சில பேருக்கு இறைவன் வந்து கொஞ்சம் தாமதமா குழந்தை கொடுப்பான். ஒரு 3 வருஷங்கிறத பீரியடா எடுத்தீங்க, சந்தோஷமா இருக்கக்கூடிய காலமா எடுத்தீங்க. நான் அந்த கஷ்டப்பட்ட சொன்னது அதான். இப்பவே எங்க ப்ராடக்ட் வாங்காதீங்க. நீங்க வந்து ஒரு 3 வருஷம் வரைக்கும் வந்து சந்தோஷமா இருங்க. ஏன்னா இப்ப குழந்தை பிறந்துட்டா உங்களுடைய கணவன் மனைவிங்கிற சந்தோஷம் இருக்குல்ல. நான் குழந்தைய வந்து தொல்லன்னு சொல்ல வரல. கரெக்ட். சில பேருக்கு கிடைக்கல, அவங்களுக்கான புரிதல். அவங்க நீங்க ஒரு 3 வருஷம் என்ஜாய் பண்ணுங்க, வேற லெவல்ல இருக்கும். குழந்தை ஒண்ணு இல்லை அப்படிங்கும் போது இறைவனே கொடுக்கல, நம்ம என்ன பண்ண முடியும்? நல்லாவே நீங்க என்ஜாய் பண்ண லைஃப் பண்ணலாம். அதுக்கு பிறகு 3 வருஷமாயி நீங்க குழந்தை பிறக்கலன்னா எங்க ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுங்க. தாம்பத்தியத்தை உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நாங்க வெறும் சொல்லுவோம் குழந்தை இல்லைங்கிறதுக்கான ப்ராடக்ட் கிடையாது. மா நேச்சுரல்ஸ் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும். குழந்தை இருக்கிறவங்க நம்ம ப்ராடக்ட் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். முதல்ல வந்து அந்த 2 விதமான மக்கள், பிளான் பண்ற மக்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், தள்ளி போடுற மக்களுக்கு சொசைட்டி வந்து ஃப்ரீயா விடுங்க. இந்த கேள்விகள் கேட்டு அவங்களை வந்து மனசளவுல பாதிக்க நீங்க கேட்டு இப்படி போயிடுவாங்க. ஏன்னா கேட்கறவங்களுக்கு அதோட முடிஞ்சு வேலை, அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனா அந்த பதில் சொன்னவருக்கு நைட்டு தூக்கம் வராது, ஒரு கல்யாணத்துக்கு வர பிடிக்காது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர பிடிக்காது. வந்த கேள்வி கேட்பாங்களே. அன்னைக்கு பாக்குறேன் என்னோட ஒரு ஸ்டாஃபோடைய மேரேஜ்ல எல்லா ஸ்டாஃபுக்கும் இருக்காங்க, ஒரு ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா மேலே போல. ஏன் மேலே போலன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து 2 விஷயம், விதவி ஆயிட்டாங்க, இன்னொன்று வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க மேலே போய் வாழ்த்திட்டு வான்னு சொன்னா வாழ்த்து போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டேன்னா இல்லை நான் போனா தப்பா நினைப்பாங்க. அப்போ சொசைட்டி இந்த அளவுக்கு ஒருத்தங்களை வந்து கூனி குறுகி ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபெஸ்டிவல்ல உட்கார வைக்குது அப்படின்னா இந்த வார்த்தைகள் தான் காரணம். அதனால அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணாம ஒரு 3 வருஷத்துக்கு ஃப்ரீயா விடுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து மாநாச்சல்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஓகே. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அந்த 3 இயர்ஸ் நீங்களே ஒரு டைம் பீரியட் சொல்லி கண்டிப்பா, அதாவது நீங்க தாராளமா மாநாச்சல் ஸ்பாட்டை கல்யாணம் ஆக போதா 6 மாசம் முன்னாடி வாங்கி சாப்பிடுங்க. அப்படியும் தாராளமா வாங்கி சாப்பிடுங்க. 2 வருஷத்தாச்சு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலங்கிறது வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பா நினைச்சு அந்த கவலைக்குள்ள எங்கிட்ட வராதிங்கன்னு சொல்றேன் நான். கண்டிப்பா நம்ம ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணும். சொசைட்டி அந்த நிலைமைக்கு அந்த தம்பதியை கொண்டு போக வேணாம்னு சொல்ல வரேன். அந்த கவலையோட இது சொசைட்டி கொண்டு போக வேணாம், கொண்டு போக வேண்டாம். நீங்க தயவுசெய்து உங்களுக்கு ஃப்ரீயா விடுங்க, ஒரு 3 வருஷத்துக்கு என்ஜாய் பண்ணுங்க சொல்றேன். அவருக்கும் நம்ம ப்ராடக்ட் அவர் கடைசியில் வாங்கிட்டு தான் போனாரு. சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்காக வந்து நீங்க கவலைப்பட்டு ஐயோ வாழ்க்கையை தொலைஞ்சு போச்சு, வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு நினைக்காதீங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு கல்யாணம் பண்ணாமே வாழ்ந்த அப்துல் கலாம் சந்தோஷமா தான் போனார். சந்தோஷமா வாழ்க்கையில பெரிய அளவுல யாராலும் சாதிக்க முடியாது சாதிச்சுட்டு போனார். எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவா எடுத்துக்கங்கன்னு, நெகட்டிவா கொண்டு போவாதீங்க. லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த உடல் தகுதி இல்லைன்ற கேட்டகரியில வராங்க. இப்போ அந்த காலத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லாம உணவு பழக்கங்கள்லயே நமக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னால இப்படி ஆகுது. இதுல இருந்து நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்ற ஒரே ஒரு டிப்ஸ்னே சொல்லலாம். நீங்க எங்க மாநாச்சல் எங்களுக்கு வேண்டாம், நாங்க ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, வெங்காயம் இருக்குல்ல ரெகுலரா யூஸ் பண்றோம், அந்த வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க முடிஞ்ச மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சின்ன வெங்காயம், முட்டைக்கு பதில் நாட்டு முட்டை, எண்ணெய்களுக்கு பதில் செக்கு எண்ணெய். இந்த மாதிரி சின்ன விஷயத்த நீங்க மாத்துங்க, வேற லெவல்ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். நீங்க சின்ன வெங்காயம் தான் வெங்காயமே ஒரு காலத்துல. எங்க ஊர்லாம் அதான் வெங்காயம்னு சொல்லுவாங்க. சவுத்துல திருநெல்வேலியில மதுரை தாண்டினாலே இதை பல்லாரின்னு சொல்லுவாங்க, பெருசா இருக்கிறது. இன்னைக்கு அந்த பழக்கம் இருக்கு. இதை வெங்காயமாக்கி அந்த சின்ன வெங்காயத்தை வந்து உரிக்க சிரமம், அதை வந்து விலையும் கொஞ்சம் அதிகம் மாதிரி காமிச்சு பல ஆரோக்கியத்தையும் நம்ம தூரமாக்கிட்டோம். அப்போ கொஞ்சம் அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த உணவு பழக்க வளத்தை கொஞ்சம் கொண்டு வந்து இரவுல கொஞ்சம் சீக்கிரமா தூங்குற பழக்கம். உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா 9 மணிக்கு தூங்கினீங்க, 9 மணில இருந்து 11 மணிக்கு தூங்குற தூக்கம் இருக்கு. ஈச் ஹவர்ஸ் ஈக்குவல் டு 3 hours. இது இன்னைக்கு நம்ம வல்லுநர்கள் சொல்றாங்க. 9 மணிக்கு ஒருத்தர் படுத்தாருன்னா 11 மணிக்கு எழுந்தாலே 6 hours தூங்குன அந்த உடல்ல அந்த ஒரு பிரகாசம் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும்.
இன்னைக்கு தூங்குறதே வந்து 11 மணிக்கு மேலே. அப்போ 11 மணிக்கு மேலே கூட எவ்ரி சிங்கிள் ஹவர் ஈக்குவல் டு 1 hour தான். 3 o'clock மேலே இருக்கக்கூடிய எவ்ரி சிங்கிள் ஹவர் வந்து ½ hour சொல்றாங்க. இப்போ இந்த ஒருத்தர் 11 மணி தான் தூங்குறாரு, அவர் காலை 8 மணிக்கு எந்திச்சா கூட மொத்தமாகவே ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் கூட தூங்கியிருக்க மாட்டார். ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு, அதனால பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா போகிறவங்க எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, பஸ்ஸில் உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கூட வரும்போது பார்த்தேன் தூங்கிட்டே போகிறாங்க. நான் சொல்கிறேன் ஸ்டாஃப் பஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே பார்க்க முடியல. எல்லாமே ஒரு ஒன்று பிஸ்னஸ் லாஸு, இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கு. நீங்கள் 100 பேரை பேட்டி எடுத்தீங்கன்னா 100 பேர் வந்து எல்லா ஸ்ட்ரெஸ்லையும் இருக்காங்க. அதெல்லாம் போக ஆரோக்கியமின்மை. நான் சொன்னேன் அந்த வனுவாத்துங்கிற கண்ட்ரி இந்த வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரியில் வந்து டாப் 10ல இருக்காங்க அவங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே, இயற்கையான உணவுகள் அவங்க வந்து சமைச்சு சாப்பிட்றது கிடையாது, காய்கறிகள் அப்படியே பறிச்சு சாப்பிட்றாங்க, பசிச்சா சாப்பிட்றாங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளைங்கிற கணக்கு கிடையாது, பசிச்சா சாப்பிட்றாங்க. இன்னைக்கு அந்த ட்ரைப்ஸான வாழ்க்கை வாழ்றாங்க, ஆரோக்கியமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சிரிச்சாங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? அங்க கரண்ட் கிடையாதுல்ல, ஒரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா அதில் 30 வீடு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாதான் மொத்தம் அந்த நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா 83 தீவுகள்லேயே 4 லட்சம் கூட பாப்புலேஷன் கிடையாது. எங்கேயோ சிரிப்பாங்க, இங்கே கேட்கும். அந்த அளவுக்கு ஹாப்பியா இருப்பாங்க அவங்க ஹாப்பியா இருக்க தடுக்கவே முடியாது நம்மளால. நம்ம பார்த்து ஆச்சரியமா இருக்கு, என்னடா இவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னு. ஆனா ஒண்ணுமே கிடையாது, வீட்டுல கூரை கிடையாது, கிச்சனு பெட்ரூம் ஹால்லாம் கிடையாது, ஒரு எந்த வசதியும் இல்லாம சந்தோஷமா இருக்காங்க. காரணம் என்ன? அவங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றாங்க, இரவுல சீக்கிரமா தூங்குறாங்க, மற்ற தேவையில்லாத பிரச்சனைகளை அவங்க உள்ள எடுத்துக்கிறது இல்லை. அப்ப இந்த மாதிரி எல்லாராலையும் வாழ முடியும். அந்த வாழ்க்கையை நான் தான் உருவாக்கணும். என்னோட உணவுகள், என்னோட ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்களேன், என்னோட கிராசரி லிஸ்ட் எடுத்து பாருங்களேன். ஆரோக்கியத்துக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு நாக்குக்கு பிடிச்சதையும் வயிறு நிரப்பத்தை தான் சாப்பிட்றோம். இந்த பேட்டி பார்க்குற இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம், யாரு இது டெலிகாஸ்ட் ஆகும்போது அவங்க பார்ப்பாங்களே, இன்னைக்கு ஆரோக்கியத்துக்கு என்ன சாப்பிட்டோம்? பச்சை பூசணி விதை எவ்வளோ சாப்பிட்டோம், சூரியகாந்தி விதை எவ்வளோ சாப்பிட்டோம், எவ்வளோ வந்து சின்ன வெங்காயம் சாப்பிட்டோம், எவ்வளோ நாட்டு முட்டை சாப்பிட்டோம். டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் என் நாக்கை சந்தோஷப்படுத்தணும், என் வயிற்று நிரப்பணும். வெறும் இட்லி தோசை சாப்பிட்றது உலகம் ஃபுல்லாக சொல்றாங்க சேஃபஸ்ட் உணவு, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னா புரிஞ்சுக்கங்க, அது ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அதிகமான சத்துள்ள பொருள்கள் அதை வந்து குழந்தைக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அப்போ இட்லியும் தோசையும் வந்து குழந்தைங்க சாப்பிட்றத வந்து நீங்க ஒரு 5 சாப்பிட்டு 10 சாப்பிட்டு போனா எப்படி உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்? அப்போ ஆரோக்கியத்தை நம்ம இழந்துட்டு இருக்கோம். அதை கொண்டு வரணும், லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும், உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும். மினிமம் கிராசரி லிஸ்ட்ல போடும்போது ஆரோக்கியத்துக்கு ஒரு 10 பொருள் போடுங்க. ஃப்ரிட்ஜை திறந்தா ஒரு 10 பொருள் ஆரோக்கியத்துக்கு வைங்க. கண்டிப்பா வந்து எங்களை மாதிரி கம்பெனிகள் வராம இருக்கிறதுக்கு, சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்புக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமான தாம்பத்தியத்துக்கும் இந்த மாதிரி உணவு பழக்கங்கள் லைஃப் ஸ்டைல மாத்தினாலே போதும். சார், இப்போ லைஃப் ஸ்டைல் பத்தி பேசும்போது நம்ம உணவு பழக்கங்கள் பத்தி எல்லாமே பேசணும். இப்போ ஃபாரின் கண்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டா அங்க எல்லாருமே நடந்து போறது, சைக்கிள்ல போறதை பார்க்க முடியும். இப்போ நம்ம ஊர்ல பக்கத்து தெரு போறதா இருந்தாலும் பைக்ல போறது அப்படி. அப்புறம் உடல் பருமமும் நம்ம ஊர்ல எல்லாம் இப்போ அதிகரிச்சு வருது. இப்போ 60s 70sல போனா தொப்பை இருக்க ஆளுங்களே பார்க்க முடியும், ரொம்ப குறைவு. இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுமா சார் அந்த பிசிக்கல் ஆக்டிவ் விஷயங்கள் நம்மளோட? கண்டிப்பா பண்ணும். அதாவது வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஒண்ணு உங்கள்ட்ட இல்லை அப்படின்னா, உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், ஒரு சைக்கிளை வந்து எடுத்துறீங்க, ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தீங்க, ஒரு 6 மாசத்துக்கு சைக்கிள் எடுத்தீங்க, எப்படி இருக்கும்? அது முதல் மாதிரி இருக்காது. ஒரு பைக் ஈவன் எதுவா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பொருள் வந்து ஒரு அதோடைய நகர்வுகள் இல்லை, அசைவுகள் இல்லைங்கும் போது அது நாசமா போயிடும். இன்னைக்கு மனிதனோட நிலைமை அப்படிதான் இருக்கு. எந்திரிச்சு அப்படியே வந்து உட்கார்றது, அப்படியே வெஸ்டர்ன் டாய்லெட் அதிகமான நோய்களுக்கு முக்கியமான காரணமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பைக்கு, காரு, வீட்டில் உள்ள ஏசி, வெளியே ஏசி, எல்லாத்துக்குமே ரிமோட்டு, எதுக்குமே அசைகிறதே இல்லை. அதனால என்னன்னா பெரிய அளவில் ஒரு பாதிப்பு உடலில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. 40 வயசுலேயே வந்து ஆள் 40 வயசு மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள இருக்கிறது எல்லாம் 70 வயசு 80 வயசு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது தான் நம்மளுடைய வயதுக்கேற்ற அந்த உடல் வாகு, நம்ம வயதுக்கேற்ற அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாமே பார்க்கணுன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியம்.